உஷாமா நேயர்களுக்கும் உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னா தமிழர் திருநாளாம் தை திங்கள் தை பொங்கல். அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபின்னா அனைவர் வீட்லயும் நம்ம எல்லா சகோதரி வீட்லயும் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் தான். இன்னைக்கு நம்ம உஷாமா சேனல்ல உஷாமா வீட்டில் நான் சக்கரை பொங்கலை வெண்பொங்கலுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாருங்க, இந்த பொங்கலுக்கு தேவையான தண்ணி ஒன்று சக்கரை பொங்கல், இது வெண்பொங்கல். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கிடுறேன். இதுக்கு தேவையானது வெல்லம், நெய், முந்திரி பருப்பு எல்லாமே எடுத்து, கிஸ்மிஸ் பழம், திராட்சை, ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் பொங்க ஆரம்பிச்சிட்டு சிம்மில் வச்சிடலாம். இந்த பொங்கல் எனக்கு சின்ன வயசுல நான் கொண்டாடின பொங்கல், எங்க அம்மா அப்பாவோட கொண்டாடின பொங்கல் எனக்கு ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ். அது ஊர்ல எப்படி பாத்தீங்கன்னா, கிராமத்துல 3 கல் வச்சு அந்த கல்லுக்கு காவி கோலம் எல்லாம் போட்டு ஓலை, இப்ப நம்ம அரிசி போட்டுக்கிடுவோம். எங்க அம்மா அப்பா பொங்கல் 2 பேருமே செஞ்சு பண்ணுவாங்க. 9 பேருக்கு பெரிய பானை, அது பித்தளையில், சில்வரில் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி செய்வாங்க. அந்த பொங்கல் செலிப்ரேட்டி எனக்கு இன்னமுமே பசுமையாக என் மனசில் இருக்குது. எங்கள் அக்கா, என் தங்கச்சிங்க, எங்கள் அண்ணன் எல்லாருமே நாங்கள் ஒன்றா இருந்து சாப்பிட்டு பண்ணுவோம். அந்த பொங்கல் பண்டிகை இன்னமுமே நம்மளால் மறக்கவே முடியாது. அதே மாதிரி எல்லா லைஃப்லையும் அந்த மாதிரி பொங்கல் நம்ம கொண்டாடி இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது இந்த பொங்கல் டைம்ல நமக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும். பொங்குதா? சரி. இந்த பொங்கல் பானை அந்த பால் பொங்கும் போது பக்கத்துல நின்று நாங்க எல்லாரும் குழவை விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த குழவை எல்லாம் மறந்து குழவை விடுறது இப்பெல்லாம் ரொம்ப மறைஞ்சு போச்சு, மறந்து போன விஷயமா இருக்கு நம்ம கிட்ட. அது 2 கையில் அள்ளி எங்கள் அம்மா 3 தடவை இப்படி சுற்றி, அதுக்கு பிறகு அந்த அரிசியை உலையில போடுவாங்க. அந்த பால் பொங்கி இருக்கு பாருங்க அந்த பானையில், ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அச்சு வெல்லம் கிடையாது, இந்த மண்டை வெல்லம் கிடையாது, அச்சு வெல்லம் தான். அச்சு வெல்லம் தான் சக்கரை பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை பொங்கல் ரெடி ஆயிட்டு. வெல்லம் நான் கடைக்கு போயிட்டு போட்டிங்களா? ஆமாம். இந்த பாருங்க, இந்த சாதம் நல்லா வெந்ததுக்கு பிறகு, தண்ணி எல்லாம் சரியாக ஆனதுக்கு பிறகு நான் வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுருந்தேன் பாருங்க, அதை அப்படியே போட்டுட்டேன். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெய் ஊற்றிக்கிடுவோம். முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், ஏலக்காய் எல்லாமே இந்த நெய்யில் நம்ம போட்டுருவோம். இந்த பாருங்க, இது நல்லா பொரிஞ்சிட்டு இதை அப்படியே சக்கரை பொங்கல் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க, அதில் அப்படியே நான் எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு. வெண்பொங்கலுக்கு நான் சாம்பார், பூசணிக்காய் கூட்டு, அப்புறம் அவியல், நம்ம ஊர் ஸ்டைலில் அவியல், ஒரு அப்பளத்தை பொரித்து சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அதே மாதிரி சாப்பிடுங்க. இந்த இனிய நாள் இந்த சர்க்கரை பொங்கல் மாதிரி எல்லாருடைய லைஃப்லையும் தித்திப்பான ஒரு நல்ல நாளாக அமையணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும். இந்த எடிட் பண்ணுற பையனுக்கு அடுத்த வருஷம் தை பொங்கல் தலை பொங்கலா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் அவ்வளோ பேரும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு இந்த பையனை வாழ்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ, பை பை. வேற ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம்.